விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன் வெங்காயம் உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வருது? ஏதாவது நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுதா? குறிப்பா மெட்ராஸை ம் அந்த வெங்காய சாறு தெரிகிற மாதிரி கண்ணை வச்சுட்டு கண்ணில் மேலே அப்படி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தை ஒழிச்சு மூக்கில் விட ரத்தம் வர்றது கம்மியாகும் அப்படிம்பாங்க. அது என்ன கான்செப்ட்? இது டிராப்ஸ் மாதிரி நம்ம விடுறது தான். நோய் எதிர்ப்பாற்றல், ஆண்மை பெருக்கம், இதயத்தை பலப்படுத்துதல், சர்க்கரை நோயை மீட்டு கொண்டு வருதல், ரத்த அழுத்தத்தை இயல்பாக்குதல். இப்போ வெங்காயம் சாப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் வாயில. அது போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெங்காயத்தில் வாயில ஸ்மெல் வர்றதுக்கு மறுபடியும் அழுகுன இதில் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய இதழ் நல்லா தானே இருக்குன்னு அதை வெட்டி சமைப்பாங்க. இருந்ததுன்னா நம்முடைய வெங்காயம் உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. உரிச்ச வெங்காயமே கடையில் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த எபிசோட்ல நம்ம வெங்காயத்தை பத்தி பேச போறோம். சரிங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏன் வெங்காயம் உரிக்கும் போது கண்ணில் தண்ணி வருது? அது ஒரு அமிலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு விஷயம். அது தண்ணி வர்றதுனால ஏதாவது நன்மைகள் நம்ம உடலுக்கு ஏற்படுதா? என்னன்னா, வெங்காயம் உரிக்கும் போது வெங்காயத்துல பொதுவா சல்ஃபர் கண்டென்ட் அதிகம். சல்ஃபர் ஆசிட் வந்து கண்ணை இரிட்டேட் பண்ணும். கண்ணை சுத்தில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை அது வந்து இரிட்டேட் பண்றதுனால இந்த சின்ன சின்ன நரம்பு கண்ணு இது இருக்கும், ஒரு மாதிரி கிளைகள் இருக்கும். அதுல எல்லாம் போய் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட், அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் கண்டெய்னிங் ஆசிட், சல்ஃபர் கண்டெய்னிங் கெமிக்கல்ஸ் அதில் இருக்கிற போது அது இரிட்டேட் பண்ணுறதுனால வெளி நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் கண்ணீருக்கு. அது நல்லதா இல்லையா அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி. பட் பொதுவாக கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது, குறிப்பாக மெட்ராஸை இருக்கும்போது இது வந்து ரொம்ப நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு. இது வந்து இந்த மாதிரி அந்த செக்ரேஷன்ஸ்லாம் வர்றது வந்து வைரல் எராடிகேஷன்ஸ். அந்த கண் மெட்ராஸைன்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு வந்து பெருசான மருந்துகள் கிடையாது. செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதை தொட்டு கண்ணில் தண்ணியாக இருக்கிறதுனால வேற சில பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்கு சம் ஆன்டிபாக்டீரியல் சொல்யூஷன்ஸ் கண்ணில் விடுவாங்க. அது தவிர வேற ஒன்றும் இல்லை. நம்ம சிம்பிள் ப்ரிப்ரேஷன் அப்படின்னாச்சுன்னா, காலையில் அந்த கண்ணு முழிக்க முடியாமல் எப்போ ஆரம்பிக்கிற போது கொஞ்சம் கடினமான கொடூரமான வைத்தியம் மாதிரி இருந்தாலும் கூட இந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அந்த வெங்காய சாறு தெரிகிற மாதிரி கண்ணை வச்சுட்டு கண்ணில் மேலே அப்படி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, முழுசும் அது ஒரு நாள் 2 நாளில் அது ஹீல் ஆகிடும். சூப்பர். அந்த கண்ணை காரணம் என்னன்னா, அந்த சல்ஃபர் கண்டெய்னிங் ஆசிட் அதில் இருக்கிறதுனால அது ஒரு ஆன்டிபாக்டீரியல் மாதிரி, ஆன்டி வைரல் மாதிரி ஒர்க் பண்ணி இதை வந்து மேலும் பரவ விடாமல் தடுக்கும். அப்போ இந்த செக்ரீஷன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, பொதுவாக கண்ணீரில் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எல்லா சமயத்துலையும் வரக்கூடிய கண்ணீர்லையும் ஒரே மாதிரி பிஹெச் வேல்யூவோ ஒரே மாதிரியான அதாவது கண்டென்ட்டும் இருக்காது. இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வரக்கூடிய கண்ணீர்ல பார்த்தீங்கன்னா அது ஹீலிங் ப்ராசஸ் நிறைய இருக்கிற மாதிரியான அந்த கண்ணீருடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் மாறும். ஸோ அதே மாதிரி இந்த வெங்காயம் போடும்போது வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது வந்து அதில் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால அந்த சமயத்தில் அந்த வரக்கூடிய கண்ணீர் நல்லது தான். ஓகே. அதே சமயத்தில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பாதிப்பும் ஏற்படுத்துறதும் இல்லை. ஓகே. அதனால அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி. இப்போ சின்ன வயசுல சின்ன பசங்கள்லாம் வந்து கீழே விழுந்து மூக்கை உடச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, சின்ன வெங்காயத்தை ஒழிச்சு மூக்கில் விட ரத்தம் வர்றது கம்மியாகும் அப்படிம்பாங்க. அது என்ன கான்செப்ட்? இது டிராப்ஸ் மாதிரி நம்ம விடுறது தான். அதில் வந்து ஸ்டிப்டிக் ஆக்ஷன், அதாவது பொதுவாக அந்த ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை, ஆஸ்ட்ரிஞ்சன்ட் எஃபெக்ட் பேர். அது ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னாச்சுன்னா ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய தன்மை, அது குளிர்ச்சியும் கூட அப்படிங்கிறதுனால அதை மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப எல்லா காயங்களுக்கும் அதை வைக்கலாமா? எல்லா காயங்களுக்கும் அதான். அது வந்து மூக்கில் அப்படிங்கிற போது உள்ளுக்கு எதுவும் பெருசா வேற கெமிக்கல் போட முடியாதனால எடிபிள் விஷயத்தை நம்ம அதில் போடுறதுனால, இப்போ வெளியில ரத்த காயம் பட்டுருச்சு அப்படின்னாச்சுன்னா நம்ம படிகாரம் போடலாம். ஓகே. அதே மாதிரி நம்ம வந்து வேற சில டாக்ஸிக்னு சொல்லக்கூடியதில் எடிபிள் உள்ள மூக்குக்குள்ள அப்சார்ப் ஆகானாலும் பிரச்சனை ஆகாதுங்கிறதுனால நம்ம வெங்காயத்தை மூக்கில் போடுறோம். வெளியில அப்படிங்கும்போது வேற சில பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மூக்குக்குள்ள அந்த வெங்காயத்தை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த வெங்காய சாறு அப்படிங்கிறது சைனசைட்டிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள குடிக்கிறதும் சரி,
நேசல் டிராப்ஸை பயன்படுத்துகிறாலும் சரி. அப்படியா? சைனஸ்க்கு அது சைனஸ்க்கும் யூஸ் ஆகும். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 இருக்கு. இப்போ பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தோட பயன்பாடு அதிகமாக பயன்படுத்துங்க ஸோ அப்படிங்கிறது டேஸ்ட் வைஸ் சொல்லுவாங்களா, இல்லை அது ஏதாவது மருத்துவ குணத்துல வித்தியாசம்? மருத்துவ குணம்னு எடுத்தபோது சின்ன வெங்காயத்துல தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு, பெரிய வெங்காயத்துல கிடையாது. அதே மாதிரி அதுல உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது மருந்து குணமாக்கக்கூடிய மருத்துவ பகுதிகள் அப்படிங்கிறது வந்து சின்ன வெங்காயத்துல தான் ஜாஸ்தி. அதே மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் வந்து சின்ன வெங்காயத்துல தான் அதிகமா இருக்குது பெரிய வெங்காயத்தை விட. ஓகே. அதனால பெரிய வெங்காயம் மோசம்னு கிடையாது, பயன்படுத்தக்கூடியது தான். ஆனா மருத்துவ பயன் எடுக்கும் போது சின்ன வெங்காயம் தான். நோய் எதிர்ப்பாற்றல், ஆண்மை பெருக்கம், அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை வந்து ஒரு மாதிரி ரத்த ஓட்டத்தை சீர் செய்தல், இரத்த குழாயினுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துதல், இதயத்தை பலப்படுத்துதல், சர்க்கரை நோயை மீட்டு கொண்டு வருதல், இரத்த அழுத்தத்தை இயல்பாக்குதல், இந்த மாதிரி ஏராளமான நன்மைகள் வந்து வெங்காயத்துல இருக்கு. ஓகே. சின்ன வெங்காய சாறு எடுத்து நம்ம குடிச்சோம்னாலே பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே குடிக்கலாமா டாக்டர் சாறு எடுத்து? அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்க முடியாதவங்க வந்து தேன் கலந்து சாப்பிடலாம். எந்த அளவு சாப்பிடலாம்? இப்போ வந்து ஒரு 50 கிலோ எடை உள்ளவங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 30 மில்லி குடிக்கலாம். 30 மில்லி சாறு, அதில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 50 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் 50 ml வரைக்கும் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். கூடுதல்பட்சம் 50 ml, அதிகபட்சம் 50 ml தான். அதுக்கு மேலே குடிக்கக்கூடாது. 30 மில்லி, அதாவது மருத்துவ ரீதியாக சொல்கிறேன். ஓகே. தினமும் ப்ரிவென்டிவாக குடிக்கிறவங்க அப்படின்னாச்சுன்னா சும்மா ஒரு 2 வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டாலே போதும். இப்போ வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்றேன்னு சொல்றதுனால கேட்குறேன், இப்போ ஒரு வெங்காயத்தை முழுசா ஒரு நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்றாங்க, பெரிய வெங்காயத்தை. அது அது சரியா, இல்லை அது ஏதாவது அது மாதிரி ஏதாவது அவசியம் இருந்தால் சாப்பிட்றது தான். அப்படி இல்லைன்னா நமக்கு பெரிய வெங்காயம் பொதுவாக மருத்துவத்துக்குன்னு ஒன்றும் இல்லை, அது சாப்பிட்றதுனால இந்த நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத விட சின்ன வெங்காயம் நம்ம வந்து நிச்சயமா ஒரு 10 வெங்காயம் வரைக்கும் கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் சாப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கும் வாயில, அது போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெங்காயத்தில் வாயில ஸ்மெல் வர்றதுக்கு மறுபடியும் அதில் உள்ள சல்ஃபர் கண்டென்ட் தான். பூண்டு, வெங்காயம், பெருங்காயம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ், குறிப்பாக வெங்காயத்தில் சல்ஃபர் அதிகமாக இருக்கிறது தான் அந்த ஸ்மெல் வாயில் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. அதில் வந்து புதினா இலையை கடித்து சாப்பிட்றது வெங்காயம் சாப்பிட்ட பிறகு, அதுக்கப்புறம் மோரை கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்துட்டு பல் இடுக்குகள் எல்லாம் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு துப்பணுன்னு அவசியம் முழுங்கிக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் வாயில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து கொஞ்ச நேரம் பண்ணியிருந்து முழுங்கலாம். எலுமிச்சை சாறு அது கொஞ்சம் தண்ணீரில் கலந்து அதை கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்துட்டு முழுங்கலாம். இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் அந்த அந்த ஸ்மெல்லை குறைக்கிறதுக்கான ஒரு வழிகளை பண்ணலாம். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த எல்லாம் வாட்டர் சால்யூபிள் தான். இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது கொஞ்ச நேரத்தில் அது உமிழ்நீர்லேயே கரைஞ்சி போயிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இருந்தாலும் நம்ம வேகமாக அதை மாற்றணும் அப்படின்னாச்சுன்னா இந்த முறைகளை பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ சின்ன வெங்காயத்துலையும் சரி பெரிய வெங்காயத்துலையும் சரி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மேலே வந்து அந்த கருப்பு கலரில் வரும், அது ஃபங்கஸ் தானே டாக்டர்? அது ஒரு ஆமாம் ஃபங்கஸ் மாதிரி. அது அப்படியே போட்டு சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? இல்லை அது வேண்டியதில்லை. அதை வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய அறிவுரை அப்படிங்கிறது அதை வந்து தூக்கி தூர போட்டுருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயத்தில் இதழாக தான் அழுகிருக்கும், அதை அழுகுன இதில் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய இதழ் நல்லா தானே இருக்குன்னு அதை வெட்டி சமைப்பாங்க. அந்த மாதிரி பண்றது அது என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு 2 இதழை கூடுதலாக எடுத்துடுறது. எடுத்துட்டு வெட்டிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை சுத்தியிலும் பார்த்துட்டு அதில் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை பயன்படுத்தலாம். அது மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த வெட்டினது அப்படிங்கிறத சொல்றதுனால நான் சொல்கிறேன், வெங்காயம் உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. வெங்காயத்தை உரிச்சிட்டு அதே மாதிரி வெளியில் ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய சில விதமான நுண்கிருமிகள் அதில் போய் சேர்றதாக சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால உரிச்ச உடனே என்ன செய்வாங்க, சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்க அப்படியே சமையல் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால வெங்காயம் நிறைய தேவை அப்படின்னா, நிறைய தேவையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஒன்று சேர்ந்து ஒரே சமயத்தில் உரித்து வேகமாக அதை சமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. அதுதான் அது அதோட ஒட்டி அதை உரிச்ச வெங்காயமே கடையில் கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாங்குறது. அப்படியே டாக்டர், நான் இன்னும் பார்க்கல, அதுக்கும் சோம்பேறி ஆயிட்டாங்களா மக்கள்? ஆயிட்டாங்க. எல்லாம் மக்களை சோம்பேறி ஆக்க என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா நலம் குறையுது, கண்டிப்பாக உடல் நலம் குறையுது. அதான் அதை உரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல.
ஸோ அதனால அந்த இல்லை பார்த்தேன் சில இடங்களில் டப்பாக்களில் உரிச்ச வெங்காயம் அடைச்சி வைத்திருக்கிறாங்க. அது வெளிநாடுகளில் பார்த்தேன், இங்கே இன்னொன்று இருக்குதான்னு நான் இன்னும் பார்க்கல. ஸோ அது ஏன்னா அங்கே வந்துன்னா இங்கே வந்துடும் சீக்கிரம் இல்லையா? ஸோ அதனால அது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியம், நேரம் எதுக்கு முக்கியம் கொடுப்பீங்க? உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுடைய டைம் எடுத்துக்கிறேன், அல்லது இந்த வியாதி உங்களுக்கு வரப்போகுது, எது நீங்கள் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க? நேரத்தை இழக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க, அல்லது நேரம் தான் எனக்கு முக்கியம், நான் அந்த வியாதி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பீங்களா? அப்படி நினைக்க மாட்டேன். முடியாது இல்லையா? அப்போ அதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்க போகுது. கண்டிப்பா உங்களுடைய நேரம், இந்த 5 நிமிஷத்தை வெங்காயம் உரிக்கிற நேரத்தை சேமிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம ஏற்கனவே போன இதில் கேட்ட மாதிரி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிற நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க? கரெக்ட். ஸோ உங்க உடல், உங்கள் நலம், உங்கள் குடும்ப நலம், இதுக்கு தான் நீங்க செய்றீங்க. அதனால அடுக்கலையில கொஞ்சம் நேரத்தை அதிகப்படுத்துவது ஹாஸ்பிட்டல்ல உட்கார நேரத்தை குறைக்கும். சூப்பர் டாக்டர். அதான் நம்ம தெளிவாக, இதை விட தெளிவா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. டாக்டர், நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை எல்லாம் உரிச்சு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிறது உண்டு. ஸோ ஏன்னா வேக வேகமா ஓடுறோம்ல வேலைக்கு போறதுனால இந்த எளிமைப்படுத்திக்கிறதுக்காக செய்யறோம். ஸோ இப்படி ஒரு நாள் என்னுடைய நண்பர் வந்திருந்தப்போ, அவர் வந்து கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்க்குறாரு. ஸோ வந்திருந்தப்போ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, வெங்காயத்தை வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காங்க, ஸோ கட் பண்ணி தட்டுல கூட வைக்க கூடாது, எடுத்து அப்படியே சமைக்கிறது பாத்திரத்துல தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாரு. அதனால இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஸோ நீங்க சொன்னதும் அதை சொன்னதும் ஒரு பொருந்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. உண்மைதான். கண்டிப்பா அந்த வெங்காயத்தை வெட்டி ரொம்ப நேரம் வெளியில வச்சிருக்க கூடாது. அந்த தோல் உரிச்ச பிறகு எவ்வளவு குயிக்கா நம்ம வந்து அதை பயன்படுத்துறோமோ அந்த அளவிற்கு வந்து அது கெட்டு போகாது, பலன் கூடுதலாக கிடைக்கும். அதனால வெங்காயம் உரிக்கிறதுக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தபசு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெட் குக், அவர் வந்து அந்த வெங்காயம் நிறைய, இப்போ நான் சொல்றேன்ல, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு 10 பேர் வெங்காயம் உரிக்கிறதுக்கே ரெடி பண்ணுவாங்க, அந்த வெங்காயம் சார்ந்த உணவு இருக்கும்போது. அப்புறம் வெங்காய வடகம்னு பண்ணுவாங்க, திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 உரல்ல அரைக்கிறதுக்கு ஒருத்தங்க ரெடியா இருப்பாங்க, 5 பேர் இங்க வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. எல்லாம் குடும்பத்துல உள்ளவங்க அரைக்கிறது சொல்றீங்க, அரைச்சு வெங்காய வடகத்துக்கு வந்து அரைப்பாங்க. உளுந்தம்பருப்பு, வெங்காயம், மிளகாலாம் போட்டு அரைச்சு சின்ன சின்னதா உருட்டி வச்சு காய வச்சு வெங்காய வடகம்னு பேரு. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலியில், இன்னைக்கும் கிடைக்குது. ஸோ அது மாதிரி பண்ணும்போது சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்குன்னு ஒரு 5 பேர், அரைக்கிறதுக்கு 2 உரல்ல 2 பேர் உட்காந்து அரைப்பாங்க. ஸோ அது மாதிரி வேகமா அதை அந்த காம்பினேஷன்ல அரைச்சிடணும். ஓகே, ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.